கியாமத்து நாள் நெருங்கும் போது உலகத்துல பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும். முழு உலகமும் சிரியாவை டார்கெட் பண்ற காரணம் உங்களுக்கு ஏன் இப்ப வரும்? ஏன் வெளிநாட்டு படைகள், நேட்டோவுடைய படைகள், அமெரிக்காட படைகள், ரஷ்யாட படைகள், சைனாட படைகள் எல்லாம் போய் சிரியால டெண்டடிச்சது ஏன்? சிரியால தான் நான் சொன்ன யூப்ரட்டிஸ் நதி ஓடுது, புராத் நதி. எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஹதீஸ் தெரியாம இருக்கலாம், குர்ஆன் தெரியாம இருக்கலாம். யூதர்களுக்கு நல்லா குர்ஆன் தெரியும், நல்லா ஹதீஸ் தெரியும், நாயகம் சொன்னா நடக்கும் என்று தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது அந்த யூப்ரட்டிஸ் நதி ஒரு பெரிய தங்க மலையை வெளியே கப்பும். தங்க மலை அந்த நதியிலிருந்து வெளியே வரும். முழு உலகமும் மூணா பிரிஞ்சி அந்த தங்க மலையை எடுக்கிறதுக்காக யுத்தம் செய்யுமா? இப்ப விளங்குற ஏன் போயிட்டு நிக்கிறான் சகோதரர்களே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் யாரும் அந்த தங்கத்தை எடுக்க போக கூடாது. ஏன்? அது யாருக்கும் கிடைக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த யுத்தத்தில் செத்து மடிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நதியை பார்த்ததுக்கு பின்னால் 7ஆம் வானத்துடைய போர்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு அங்கால எனக்கு வரையல, இதுக்கு அங்கால எனக்கு வரையல. சொன்னாங்க, ஜிப்ரீல் ஏன் வரையலா? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் யா ரசூலல்லாஹ் 70 பிரைட் ஸ்கிரீன் அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். 70 ஒளி திரைகளை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா? 600 ரெக்கைகள், ரெக்கையுடைய ஒரு ஓரத்தால தான் இன்னைக்கு ஜோர்டான்ல டெட் சீ உருவாயிருக்கு. ஜோர்டான்ல உங்களுக்கு தெரியும், ஷாக் கடல் இருக்குதா இல்லையா? யாராவது அதுல பாஞ்சா உள்ளுக்கு போக மாட்டான், மிதந்து கொண்டிருப்பான். ஷாக் கடல் யாரால உருவான கடல் அது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வாழ்ந்த 40 ஊர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையின் ஒரு ஓரத்தால் அப்படியே கலட்டி எடுத்தார். இதெல்லாம் கட்டுக்கதை எல்லாம் ஹதீஸ்ல வாரது. எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்லை, டைம் முடிய போகுது. சகோதரர்களே, தூக்கி எடுத்தா எதுவரைக்கும் தூக்கினார்? எதுவரைக்கும் தூக்கினார்? முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்களுக்கு அந்த ஊர்ல இருந்த கோழியும் கழுதையும் கத்தின சத்தம் கேட்டுச்சான். அவ்வளோ அவசரத்துக்கு தூக்கி எடுத்து அந்த ஊர் அப்படியே பிரட்டி அடிச்சார். அந்த அடிச்ச அடியில வந்த பள்ளத்துல தான் இன்னைக்கு டெட் சீ உருவாகிறது.